அவன் ராமக்ஷேத்திரம் உண்டு உலகத்துல என்ன திருப்தியார் தான். இந்த கஷேத்திரத்தினுடைய பெருமை அந்யாதிருஷம். எத்தனை பக்தாள் இங்க வந்து தரிசனம் பண்ணி க்ஷேமத்தை அடைகிறாள். இதனுடைய பெருமை இங்க வந்து வசிச்சு பார்த்தா தான் தெரியும். ராமனுடைய சந்நிதியில வந்து நின்று பார்த்தா தெரியும். உத்தரகாண்டத்துல சொல்லி இருக்கிறபடி இங்க மூர்த்தியினுடைய அமைப்பு. அவன் ஸ்ரீதேவி பூதேவியோட சுவாமி வைகுண்டம் பரப்புறாள் சாந்தானிகமான லோகத்துக்கு. அது மாதிரியான ஒரு ரூபத்தோட கூட இங்க தரிசனம் ஸ்ரீதேவி பூதேவியோட. அவன் இந்த மூர்த்தியை பார்த்தா ஆச்சந்திரார்க்கமான க்ஷேமங்கள்லாம் உண்டாகும், பிசாசி எல்லாம் பறக்கும். அவன் ஸ்ரீதேவி பூதேவியோட ராமனை பார்க்கிறதுங்கிறது சுவாமி சாந்தானிகமான லோகம் போற போது புறத்தாள்னு உத்தரகாண்டத்துல இருக்கு. அதே மூர்த்தி இங்க. அவன் சுவாமி பரமானந்த பரிதனாய் தேவியை கண்டேன்னு ஹனுமார் வந்து திவ்ய ரூபத்தோட நித்தியம் திருஷ்டா சீதான்னு சொல்லிட்டே இருக்கார். சுவாமி சந்தோஷப்பட்டனால் அந்த நாள் தானம் கண்டேன் சீதையேன்னு ஹனுமார் சொன்ன ஒரு ஆனந்தம் இருக்கே, அந்த ஒரு புண்ணியம். அதையும் தவிர்த்து இப்ப குருவாயூர்ல பிரகாசிக்கிறாளே, எந்த குருவாயூரப்பனை பத்தி பட்டத்திரி சொல்ற போது கோவில்ல சுவாமி இருக்கான்னு சொல்லல, ஜனங்களுடைய பாக்கியம் குருவாயூர் கோவில்ல வந்திருக்குன்னா அந்த பாக்கியம் ஜனானா குருபவனபுரே அந்த பாக்கியம் குருவாயூர் கோவில்ல ஜனங்களுடைய பாக்கியமே அங்க வந்து உட்கார்ந்து இருக்குன்னா அந்த மூர்த்தி பூஜை பண்ணின மூர்த்தி இங்க ஸ்ரீராமன் திருப்பியார் ராமன். சுவாமி திரேதாயுகத்துல சுவாமி அவதரிச்சார். துவாபர யுகத்துல கிருஷ்ணாவதாரம், அதுக்கு அடுத்த யுகத்துல இந்த ராவண பூஜிச்சு சுவாமி 125 வருஷம் ஆராதிச்ச மூர்த்தி தான் இங்க திருப்பியார்ல இங்க பிரகாசிக்கிறார். அந்த பெருமைதான் இந்த கஷேத்திரத்துக்கு பெருமை. எந்த குருவாயூரப்பன் கோபாலனோ துவாரகையில கோபாலன் பூஜை பண்ணப்பட்ட மூர்த்தி. குருவாயூர்ல இருக்கிற மூர்த்தி உத்தவரோ அம்மா தேவிக்கு பூஜை பண்ண மூர்த்தி. உத்தவரும் வசுதேவரும் தேவகியும் பூஜை பண்ண மூர்த்தி குருவாயூர் கோவில் இருக்கிற விக்கிரகம். சாட்சாத் பரமாத்மா கோபாலே பூஜை பண்ண மூர்த்தி இங்க திருப்பியார் ராமன். எவ்வளவு வசதி பாருங்க.